வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாம் நம் முதுநிலை பேராசிரியர் கேஜி சுவாமி ஐயா அவர்களுடைய சிந்தனை விளக்கங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இப்பொழுதைய விளக்கங்களை இப்பொழுது பார்ப்போம். நமது அருட்தந்தை அவர்கள் தமது பயணங்களில் சில சமயம் மேற்கால பயணம் போவார், சில சமயம் கிழக்கால பயணம் போவார். அப்படி கிழக்கால பயணம் போகும்போது நம்ம ஊர் அம்மையார் நான் வருகிறேன் என்று உடன் கிளம்பினாராம். ஒரு முறை அவர்களுக்கு நிறைய செல்வம் உண்டு. செல்வம் நிறைய இருந்ததால் அதை தங்கமாக மாற்றி புதைத்து வைத்து விடுவது ஒரு தினுசு, அல்லது கருப்பாக்கி விடுவது ஒரு தினுசு. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அதையெல்லாம் நகையாக மாட்டிக்கொண்டு விட்டார்கள். மாட்டாத இடமெல்லாம் கூட மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அவர்களின் எடையை விட நகைகளின் எடை அதிகம். 2 பேரும் பக்கம் பக்கமாக உட்கார்ந்து கொண்டு போகிறார்கள். மகரிஷி ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தார். ராத்திரி நேரம், மேகமெல்லாம் இல்லை, கோடானு கோடி நட்சத்திரங்கள், நாம் பார்த்ததே அறியாத அளவிலான எண்ணிக்கையில் விசாலத்தில் நட்சத்திரங்கள். மகரிஷிக்கு இரும்பூது வந்துவிட்டது. இரும்பூது என்றால் பெருமகிழ்ச்சி. துக்கத்தை பகிர்ந்து கொண்டால் பாதியாகும், மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் இரட்டிப்பாகும். பகிர்ந்து கொள்வதற்காக பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்மணியிடம், பார்த்தாயா அம்மா ஜன்னல் வழியாக என்று சொல்ல, அந்த பெண்மணி, ஆமாம் சாமி, பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், அப்படியே வைர வைடூரியங்களை கொட்டி இறைத்தது மாதிரி இருக்குது சாமி என்றாராம். அடுத்த தளத்தில் பார்த்து விடுங்கள். வைர வைடூரியங்கள் கொட்டி இறைக்கப்பட்டிருக்கும். அதில் என்ன சந்தோஷம்? அதற்கு அந்தாண்ட என்ன இருக்குது? ஆசையை பார். எட்டி பார்த்தால் ஒன்றையும் காணோம். எவ்வளவு தூரம் ஒன்றுமில்லாமல் இருக்குது. போய் 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 தானற்று போகிற வரைக்கும் அந்த பஞ்சபூத நவகிரக தவத்தில் கடைசியாக துரியாதீதம் தவம், சிவகலம், பஞ்சபூத நவகிரக தவம், கடைசியாக இறைநிலையைத்தான் போய் காண்கிறோம். ஒரு வழிக்கு 2 வழி கற்றுக்கொண்டோம். இன்னும் ஏதாவது வழி இருக்காதா? கஷ்டமான வழி, அதே சமயத்தில் மோர் யூஸ்ஃபுல் வழி ஏதாவது இருக்காதா என்று நமது அருட்தந்தை அவர்கள் தேடி கண்டுபிடித்த தவம்தான் நித்யானந்த தவம். இறைவனை சுலபமான காண்பதற்கு அங்கே இங்கே போக தேவையில்லை. 2000 கோடி ஒளியாண்டு டயாமீட்டர் தாண்டினால் அல்லவா சுத்தவெளியை பார்க்கலாம். இருந்தவனை இருந்தபடி எடுத்துக்காட்டு என்று சொன்னார் பாருங்கள். அந்த மாதிரி இருந்த இடத்தில் பார்க்கலாம். அதைத்தான் பார்க்கிறோம். மனம் கூட எங்கும் தேடிக்கொண்டு போக தேவையில்லை. தேடிப்போன மூலிகை காலில் அகப்பட்டது மாதிரி, மூலிகைக்கு மேலே நின்று கொண்டு மூலிகையை தேடி அலைந்த மாதிரி நாம் நித்யானந்த தவம் இருக்கும்பொழுது பஞ்சபூத நவகிரக தவம், சிவகல தவம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நித்யானந்த தவம் செய்து பார்த்தவர்களுக்கு, உணர்ந்தவர்களுக்கு நன்கு விளங்கும். நித்தியம் ஆனந்தம். ஆண் என்றால் என்ன? மனிதன். அந்தம் என்றால் என்ன? ஏபி நாகராஜன் திருவிளையாடல் படத்தில் சொல்வார், ஆதியும் நீயே அந்தமும் நீயே. அவர் குரல் ஒரு வெண்கலக் குரல், அப்படியே காதில் ஒலிக்குது. சுட்டு சாம்பலாக்கி விட்டார். பாண்டியன் கெஞ்சுகிறான், நாளை காலை பொற்றாமரை குளத்துக்கு வா என்று இறைவன் சொல்வார். பொற்றாமரை குளத்தில் நக்கீரா என்று கூப்பிடுவார். நக்கீரர் குளத்திலிருந்து குளித்து விட்டு வருபவர் போல ஆதியும் நீயே அந்தமும் நீயே என்று சொல்லிக்கொண்டே வருவார். எந்த இடத்திலேயும் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லோரும் சொல்லி இருக்கிறார்கள். ஆதி என்றால் தெரியும். நமது அருட்தந்தை அவர்களும் சொல்லி இருக்கிறார்கள். அந்தம் என்றால் என்ன என்று சொன்னவர்கள் எனக்கு தெரிந்து குறைவு. அந்தம் என்றால் கடைசி. கடைசி என்றால் என்ன? முடிவு. கோடி என்றால் குரோர் இல்லை, த எண்ட். அத்தோடு சரி. நம்ம தமிழன் இருக்கானே, அவனுக்கு ரொம்ப நிறைமனம்.
எண்ணிக்கொண்டே போனான். 1, 2, 3. ஊருக்கு நான் சென்று 4, 5, 6 நாளை வருவேன் பாரு. இன்னும் 7, 8, 9 என்ன வேண்டும்? தின்பது 10. 100, 1000 படித்தேறு சீக்கிரம். அர்த்தமுள்ள ரைட் இது. 1000க்கு மேலும் எண்ணிக்கை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்தான். அத்தோடு சரி என்று இருந்து விட்டான். அதுதான் கோடி. கோடி என்றால் குரோர் இல்லை, த எண்ட். எண்ணிக்கை அத்தோடு தீர்ந்தது. கோடி கொடுத்தா ஓடியே போய்விடுவான். ஒருவனிடம் கோடி இருந்து போச்சுதுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு இறைவனுக்கு சமமான பட்டம் கோட்டீஸ்வரன். இப்போ கோட்டீஸ்வரன் என்றால் பிச்சைக்காரன் என்று அர்த்தம். ஏனென்றால் கோடிக்கு மேலே மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன், குவாண்டலைன், செப்டிலைன், சப்டிலைன், அக்டோலிலைன், நோவில்யன். ஒரு பக்கத்தில் 27 முட்டை போட்டான் பாருங்க இங்கிலீஷ்காரன். நமக்கு பக்கத்தில் 7 முட்டை போடு போதும், அதோடு முடிஞ்சு போச்சுது, சந்தோஷம். அந்தம் என்றால் அதற்கு அப்பால் ஒன்றுமில்லை, அதுவே முடிவு. கோடி, கடைசி கோடி வீட்டு கோமலா. எங்கள் ஊர் காரைக்கால் பக்கத்தில் கோட்டுச்சேரி என்ற கிராமம். ஒவ்வொரு ஊரிலும் சாமி இருக்கும். அதற்கு ஈஸ்வரன் என்று பெயர் வைத்து விடுவார்கள். எங்கள் ஊர் சாமி பேர் கோட்டீஸ்வரன். கோட்டீஸ்வரன் என்றால் 100 லட்சத்துக்கு சொந்தக்காரன் என்ற அர்த்தம். எவ்வளவு உள்ளதோ அவ்வளவும் அள்ளிக்கொடு. ஆகவே அந்தம் என்றால் அதற்கு அப்பால் ஒன்றுமில்லை, அதுவே முடிவு. முடிவுக்கப்பால் ஒன்றுமில்லை என்று அர்த்தம். ஆண் மனிதன், ஆண் என்றால் மனிதன். நமக்கு நல்லா தெரிந்த வார்த்தை சுதந்திர தினம், குடியரசு தினம் போன்ற நாட்களில் டிவியிலும் ரேடியோவிலும் ஒரு பாட்டு போடுவான். நாம் இருவர் படத்தில் பேபி கமலா என்ற நடிகை பாடிக்கொண்டே ஆடியது. நல்ல குரல் வளம் பாடியது. மகான் காந்தி மகான், மகான் காந்தி மகான் என்ற பாடல். மகான் என்றால் பெரிய மனிதன் என்ற அர்த்தம். மகரிஷி கிண்டலாக சொல்வார்கள், அட நம்ம பெரிய ஆளு, பெரிய மனிதன். அந்த அர்த்தமும் பழக்கத்தில் வந்துவிட்டோம். அர்த்தத்தை விட்டுவிட்டோம், வார்த்தையை வைத்திருக்கிறோம். ஆண் என்றால் மனிதன், அந்த ஆண் ப்ளஸ் அனந்தம். இப்போ கொண்டு கூட்டுங்கள் ஆனந்தம். ஆனந்தம் என்றால் என்ன? மனிதனின் முடிவு. ஓ, மனிதனின் முடிவு மரணமா? அவன் கதை முடிந்தது என்கிறார்கள். அவன் மரணமுற்று போனால் முடிவு என்கிறார்கள். மனிதனின் முடிவு என்றால் மரணம் என்று அவசரமாக அர்த்தம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. இங்கே மனிதன் முடிந்து அவன் மகான், பின் அவன் மகன், பின் அவன் மனிதம் முடிய வேண்டும். அதாவது தாவரம் முடிந்து புழு வந்தது, புழு முடிந்து பூச்சி வந்தது, பூச்சி முடிந்து ஊர்வன வந்தது, ஊர்வன முடிந்து மிருகங்கள் வந்திருக்கிறது, மிருகங்கள் முடிந்து நல்ல வேளையாக மனிதன் வந்திருக்கிறான். அவனும் முடிந்து விடுவானா மாட்டானா? இல்லை, கடைசி வரைக்கும் மனிதன் மனிதன்தானா? மனிதன் என்ற தத்துவத்தின் முடிவு என்ன? மனிதனின் முடிவு தெய்வம். ஆனந்தம் என்றால் என்ன? தெய்வ நிலை, பரவச நிலை. நாம் நம் வசமாக இல்லாமல், பொருட்களின் வசம் இல்லாமல், புலன்களின் வசம் இல்லாமல் இறைவன் வசமாக போய் விடுவதுதான் பரவசம். யார் வசமாக இருக்க வேண்டும்? தெய்வத்தின் வசம் இருக்க வேண்டும். அந்த மாதிரி இருந்தால் சண்டை, சச்சரவு, வம்பு, தும்பு, கல்யாணம், காட்சி இருக்குதோ இல்லையோ, கடன் கண்ணி ஒன்றுமே இல்லை. கம்பேரிட்டிவ்லி ரொம்ப நல்லது தான். இவ்வாறாக நம் கேஜி சுவாமி ஐயா பல விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதனோட தொடர்ச்சியாக அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.